வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம முருகருக்கு ரொம்ப பிடித்தமான தேனும் தினை மாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தினை அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அது நான் ஒரு மாகாணி அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை நல்லா தண்ணீர் விட்டு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கமாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் பரப்பி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் இந்த மாதிரி அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா படப்படன்னு நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு பாதாம், முந்திரி, திராட்சை உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குதோ போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆற வச்சுருக்க தினை அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதோட தேன் சேர்த்து கலந்துக்கோங்க. நீங்கள் வேணால் விருப்பப்பட்டால் இதோட சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்து உருண்டைகளாக கூட பிடிச்சி வச்சுக்கலாம். கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம் போன்ற நாட்களில் முருகருக்கு தேனும் தினைமாவும் செய்து படைக்கிறது ரொம்ப சிறப்பு. குறிஞ்சி நில மக்களுடைய கடவுள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அந்த இன மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே விளையிற பொருட்களை முருகருக்கு பிரசாதமாக படைச்சிருக்காங்க. பெரும்பாலும் தேன், தினைமாவு, கிழங்கு போன்ற வகைகளை அவங்க முருகருக்கு பிரசாதமாக படைச்சிருக்காங்க. அதனாலே நாமளும் காலங்காலமாக அதை பின்பற்றிக்கிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் குறவரின மக்களில் தானே வள்ளியை மனம் முறிஞ்சிக்கிட்டாரு. அதனால் இப்போவும் பழனிமலை கோயிலில் முருகருக்கு சீர்வரிசையாக கொடுக்கப்படும் பொருட்களில் தேன், தினைமாவு, கிழங்கு வகைகளை இப்போவும் அவங்க தொடர்ந்து வழங்கிக்கிட்டு வராங்களாமா. இந்த தினை அரிசியில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு இதோட வெல்லம் சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பெரியவங்க இதை கஞ்சி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.